ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 5.4ல் சம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். என்ன சம்னா, த சம் ஆஃப் த தேர்ட் அண்ட் த செவன்த் டேர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் 6 அண்ட் their ப்ராடக்ட் இஸ் 8. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட் 16 டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் சம்மு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கிறோம். சொல்யூஷன் என்ன எழுத போகிறோம்? ஃபஸ்ட்டு கிவன் ஏபி என்னென்னு எழுதிக்கலாமா? கிவன் ஏபி ஈக்குவல் டு என்ன இருக்குது? சரி ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, த சம் ஆஃப் த தேர்ட் அண்ட் த செவன்த் டேர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் 6ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? லெட் த தேர்ட் டேர்ம் ஆஃப் அண்ட் ஏபி. அப்போ ஏபியோட தேர்ட் டேர்ம் என்னென்னு வச்சுக்குவோம்? A3ன்னு வச்சுக்கலாம். அண்ட் செவன்த் டேர்ம் of an AP is seventh term of an AP என்ன வச்சுக்கிறோம்? A7 அப்படின்னு வச்சுட்டோம். சரியா? இப்போ வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஃபார்முலா. A3க்கு என்ன எழுதலாம்? A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு போடணும். அப்போ என்னுக்கு பதிலாக இங்கே 3 போடணும். அப்போ என்ன வரும்? 3 மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்போ என்ன வரும்? A ப்ளஸ் 3 மைனஸ் 1 வந்து என்னென்ன ஆயிரும்? 2 ஆயிருமா? 2D. கரெக்டா? எஸ். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ A7ஓட வேல்யூ இதே மாதிரி எழுத போகிறோம். A7ஓட வேல்யூ என்ன போடுவோம்? A ப்ளஸ் 7 மைனஸ் 1 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் 60. கரெக்டாக? எஸ். இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சம் செய்ய போகிறோம். தேர் சம் ஆஃப் த தேர்ட் அண்ட் செவன்த் டேர்ம். சம் ஆஃப்னா என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண போகும்போது என்ன கிடைக்கும்? A ப்ளஸ் 2D ப்ளஸ் A ப்ளஸ் 6D தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு? 6ன்னு கொடுத்துருக்கு கொஸ்டினில். கரெக்டாக? சம் வந்து 6ன்னு கொடுத்துருச்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? A ப்ளஸ் A என்ன வந்துடும்? 2A ப்ளஸ் 2D ப்ளஸ் 6D என்ன வரும்? 6, 7, 8D. 8D இஸ் ஈக்குவல் டு 6. கரெக்டாக? இதை வேணால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? எல்லாத்தையும் டிவைடட் பை 2ல் போட்டுக்கலாம். எல்லாமே 2 வச்சு டிவைட் பண்ண முடியும். அப்போ 2A டிவைடட் பை 2 ப்ளஸ் 8D டிவைடட் பை 2 is equal to 6 by 2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? 1 2 is to 1 2 is to 4 2s are 8 3 2s are 6. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? A plus 4D is equal to 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிட்டோம். கரெக்டாக? எஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் their ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 அதை ரெண்டு இங்கே இருக்குது, இந்த எழுதியிருக்கோம் இல்லையா? A ப்ளஸ் 2Dயையும் A ப்ளஸ் 6Dயையும் ப்ராடக்ட் வந்து என்ன ஆன்சர் கிடைக்குமா? கொஸ்டின்லேயே இருக்குது. அண்ட் their ப்ராடக்ட் இஸ் 8 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? A ப்ளஸ் 2D இன்ட்டு A ப்ளஸ் 6D. கரெக்டாக? இந்த ரெண்டு வேல்யூவும் எழுதி அதோட ப்ராடக்டோட வேல்யூ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறது? 8 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக? எஸ். 8ன்னு கொடுத்துட்டாங்க. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் 1ல் இருந்து இங்கே என்ன இருக்குது? A ப்ளஸ் 4D இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருக்கா? இதை A வேல்யூ மட்டும் நமக்கு வேணும்னா இந்த 4Dயை ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடுவோம். கொண்டு போயிட்டால் என்ன கிடைக்கும்? 3 மைனஸ் 4D அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? A இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4Dன்னு கிடச்சிருச்சு. அப்போ A இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4Dனா இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கிற இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடணும். எங்கே A இருக்க இடத்துல எல்லாம் இந்த வேல்யூவை போடணும். அப்போ இங்கே A இருக்க இடத்துக்கு பதிலாக என்ன போட்டணும்? 3 மைனஸ் 4D அப்படியே பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த 2Dயை அப்படியே எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல Aக்கு பதிலாக என்ன பண்ணால் 3 மைனஸ் 4D அப்படியே போட்டுட்டு இந்த இடத்துல இருக்க 6Dயை அப்படியே எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு வச்சுக்கலாமா? கரெக்ட். இப்போ இங்கே என்ன இருக்குது? 3 வேல்யூ அப்படியே எழுதிட்டு இங்கே 2 டைம்ஸ் 2 டேர்ம்ஸ் இருக்குது டியில். அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை போடணும். அப்போ 4ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 2, 2ல் எது பெரிய நம்பர்? 4. அப்போ 4 முன்னாடி இருக்க சைனை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு டி அப்படியே எழுதிட வேண்டியதான். இப்போ அதே மாதிரி இங்கே பண்ணோன்னா 3 அப்படியே இருக்கும். இதுவும் ப்ளஸ் 6D மைனஸ் 4Dனா 6Dயில் 4D போயிடுச்சுன்னா ப்ளஸ் 2D இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கிது. இதை பார்த்தா ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியுது. என்ன ஃபார்முலா மாதிரி தெரியுது? A மைனஸ் B இன்ட்டு A ப்ளஸ் P. அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும். A மைனஸ் B இன்ட்டு A ப்ளஸ் பியோட ஃபார்முலா என்ன ஃபார்முலா? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னு தெரியும். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ A ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் மைனஸ் 2D த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ A ஸ்கொயர்னால் என்ன வரும்? 3 3s are 9
மைனஸ் இது 2d into 2dனா 4d square is equal to 8. ஓகே 9 minus 4d square is equal to 8 வரை கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இந்த 9 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும் மைனஸ் 4d square is equal to 8 minus 9 ஆன்சர் கிடைக்கும். இப்போ மைனஸ் 4d square is equal to 8ல் 9 போகாது. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். பெரிய நம்பரோட சைன் போட்டால் என்ன கிடைக்கும் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே இருக்க மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 4d square is equal to 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா d ஸ்கொயரோட வேல்யூ மட்டும் என்ன கிடைக்கும் 1/4ன்னு கிடைக்கும். அப்போ dயோட வேல்யூ என்ன ரூட் ஆஃப் 1/4ன்னு எழுதுவோம். அப்போ ரூட்லேருந்து ஒரு நம்பர் வெளியில் வரணும்னா என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் போட்டுட்டு இந்த 1 வந்து அப்படியே வெளியில் வந்துடும். 4 வந்து வெளியில் வரும்போது எப்படியா வந்துடும் 2வாக வந்துடும். ஏன்னா 2 times 2 மல்டிப்ளை பண்ணால் தான் 4 கிடைக்கும். அப்போ டியோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 அப்படின்னு கிடச்சிருச்சு. கரெக்டாக எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2ன்னு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்ய ஓகே இப்போ நம்ம டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2னா நமக்கு ஏவோட வேல்யூவில் போய் அப்ளை பண்ணோம்னா நமக்கு இங்கே ஏக்குன்னு ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொண்டு போய் டிஏ அப்ளை பண்ண போகிறோம். அதாவது எந்த இடத்துலனா இங்கே இருக்குது பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 - 4டின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல இதில் கொண்டு போய் அந்த டியோட வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். சரி ஓகே இப்போ இதில் கேஸ் ஃபஸ்ட்டு கேஸில் என்ன பண்ண போகிறோம்னா சப்போஸ் டியோட வேல்யூ பாசிட்டிவ் 1/2 இருந்தால் ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும் ஏவுக்கு என்ன தெரியும் ஏ ஈக்குவல் டு 3 - 4டின்னு தெரியும். அப்போ ஏவோட வேல்யூ வேணும்னா 3 - 4 இன்ட்டு டிக்கு பதிலாக 1/2 ப்ளஸ் 1/2 அப்ளை பண்ணணும்னா என்ன கிடைக்கும் 1 2 is to 2 2s are 4 3 - 2 is equal to 1. அப்போ ஃபஸ்ட்டில் ஏ இஸ் ஈக்குவல் டி இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் 1/2 இருந்தால் ஏவோட வேல்யூ 1. இப்போ இதை வச்சுக்கிட்டு S16 கண்டுபிடிப்போமா S16 என்ன வரும் n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1க்கு 16 - 1 இன்ட்டு டிக்கு வந்து 1/2 கரெக்டாக. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ போட்டுருணும் 1ஓட வேல்யூ கொண்டு வந்து இங்கே போட்டுரும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடுறோம் 8 2s are 16. அப்போ 8 இன்ட்டு 2 ப்ளஸ் இது என்ன வந்துடும் 15 வந்துருமா 15/2. ஸோ 8 இன்ட்டு 2 ப்ளஸ் இது என்ன வரும் 7.5. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது 8 இன்ட்டு 7.5ஐயும் 2வே ஆட் பண்ண 9.5 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம் 9.5ஐ 8ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 8 5s are 40 ரிமைனிங் 4 9 8s are 72னா 76 ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் 76ன்னு கிடச்சிருச்சு. இப்போ டியோட வேல்யூ வேறு வேல்யூ கிடைக்குது ஏவோட வேல்யூ வேறு வேல்யூ கிடைக்குது அதுக்கு எஸ்ஸோட வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. இப்போ இதே மாதிரி கேஸ் 2ல் என்ன செய்ய போகிறோம்னா சப்போஸ் டி இஸ் ஈக்குவல் டு -1/2 இருந்தால் அப்போ இங்கே ஏவோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஏவோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்னா என்ன ஒரு ஏ இஸ் ஈக்குவல் டு 3 - 4d 3 - 4 இன்ட்டு டியோட வேல்யூ -1/2ன்னு வந்துடும். -1/2ன்னு வந்தால் இங்கே 2 மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 3 + 4/2 அப்போ 3 2s are 6 6 + 4/2 அப்போ என்ன கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும். அதாவது 10 கிடைக்கும் 10 2ல் டிவைட் பண்ணால் 5ன்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ அதே மாதிரி என்ன கிடைச்சிருச்சு டியோட வேல்யூ -1/2னா ஏவோட வேல்யூ 5 ஆயிடுச்சு. இப்போ S16 கண்டுபிடிப்போம். S16 என்ன வரும் 16/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 16 - 1 இன்ட்டு டி இதில் வந்து 16/2 அப்படியே வச்சுக்கிட்டு 2 அப்படி எழுதிட்டு ஏக்கு பதிலாக என்ன போட்டுறணும் 5 போட்டுறணும் ப்ளஸ் 16 - 1னா 15 இன்ட்டு -1/2 புரியுதா அங்கே 1/2 போட்டோம் அடுத்த கேஸில் -1/2 கொடுக்குறோம். இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 8 தட் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 5 2s are 10 ப்ளஸ் இது என்ன வரும் ஒரு மைனஸ்னால் என்ன -15/2 கரெக்டாக. அப்போ ஆன்சரில் என்ன கிடைக்கும் -15/2 இருந்தால் இது 8 அப்படியே இருக்கட்டும் இங்கே இருக்க 10 அப்படியே இருக்கும். இது -15/15 2ல் வந்து டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் 7.5 சேம் 7.5 தானே கிடைக்குது 7.5. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் 8 இன்ட்டு 10ல் 7.5 சப்ட்ராக்ட் பண்ணால் நீங்கள் உட்காந்து பொறுமையாக சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2.5ன்னு கிடைக்கும் 2.5. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் 25 8 மல்டிப்ளை பண்ணால் 8 5s are 40 ரிமைனிங் 4 8 2s are 16 இது வந்து 20. அப்போ லாஸ்ட்டில் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம் ஏன்னா இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 20 அதுதான் ஆன்சர் புரியுதா. அப்போ கீழே கன்க்ளூஷன் எழுத போனது சம் ஆஃப் த first 16 terms of the AP is
20 இருக்கும் ஆர் 76 இருக்கும். 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது.